அவன் மிடில் கிளாஸா இருக்கிறவன், ஏழையா இருக்கிறவன், கிராமத்துல இருந்து சோல்ஜரா இருந்து அங்க செத்து சுண்ணாம்பாக்கிட்டு இருக்கோம். அந்த பரதேசி பண்ணிங்க இங்க வந்து இவங்க தலைவரணும் ஒன்று சினிமால வந்து நடிச்சுட்டு தலைவின்ட்டு வந்து நிக்கீங்க பரதேசி பண்ணீங்க. இதனாலதான் அந்த பரதேசிங்களுக்கு நாட்டுப்பட்டுனா என்னன்னு தெரியல. 2 நாள் சோறு இல்லாம கஷ்டப்பட்டா தெரிஞ்சிருக்கும். கஷ்டமே படாம 600 வருஷமா போர் இல்லாம வாழ்ந்துருச்சு தம்பி. என்னங்க போரே கிடையாதுல்ல. இதுக்கு என்னைக்கு போற பாத்துருக்கு? இன்னைக்கு கிடையாது, பார்த்ததே கிடையாது. நியூஸ் பேப்பர்ல தான் பாத்துருக்கு. பரதேசிங்க எங்கேயோ எவனோ அடிச்சானாண்டா மச்சான் ஊத்துறா அப்படின்னு சொல்லி பார்ல உட்காந்து பேசுங்க. போர்னா என்ன? ஸ்ரீலங்கா நடந்தது இல்ல, கண்ணு முன்னாடியே தம் பொண்டாட்டி பிள்ளைகளை கற்பழிச்சு தலையை வெட்டி கொன்னாங்கல்ல, அதுதான் போர். இதுங்க யாரும் போரை பாத்துச்சுங்க? பரதேசிங்க. அதனால இதுகளுக்கு நாட்டுப்பற்றுனா என்னன்னே தெரியல. கொஞ்சம் நம்ம மோடியுமே ரொம்ப காப்பாத்த கூடாது. நானே எனக்கு மோடி பக்கத்துல இருந்து சொல்ற வாய்ப்பு இருந்தா ரொம்ப ஓவரா அதுகளுக்கு எல்லாம் காப்பாத்தாதீங்க. கொஞ்சம் தான் கேஸ் இல்லாம இருக்கட்டும். இப்ப என்னவா இண்டக்ஷன் அடுப்பு வச்சு சமைக்க பழகட்டும். பெட்ரோல் டீசல் எல்லாம் கூடட்டும். என்னவா கொஞ்சம் நடந்து பழகட்டும், இல்ல சைக்கிள் ஓட்டட்டும். அதாவது தருதலைங்க தெரியும் என்ன நாடுனா என்னன்னு. இவங்களுக்காக எல்லாரும் போய் செத்து சுண்ணாம்பாயி எல்லாம் பண்ணி கொடுப்பானுங்களாம். இது உட்காந்து தின்னு நாடகம் பார்த்துட்டு விஜய்க்கு கூட்டம் சேர்க்குங்களாம் பரதேசி. அப்ப அதனால இப்போதைக்கு கரண்ட் பிரச்சனை வராது, அரிசி கோதுமை பிரச்சனை வராது. ஏன்னா அரிசி கோதுமை கோடோன்லாம் நிறைய கட்டிட்டாரு நரேந்திர மோடி. அதனால வெளிநாட்டுல இருந்து நம்மளுக்கு பருப்பு அது இதெல்லாம் வரலைன்னா கூட நம்ம உள்நாட்டுல பருப்பு இருக்கு, நம்மளே ஏற்றுமதி பண்ற கண்டிஷன்ல இருக்கோம். சோ இப்போ நம்மளுக்கு அடுத்து என்ன பிரச்சனை வரும்னா கேஸ் பிரச்சனை வரும், பெட்ரோல் டீசல் பிரச்சனை வரும், கட்டாயம் வந்தே ஆகும். எவ்வளவுதான் நம்மளை காப்பாற்ற முடியும்? அதுக்காக ஒரு இவ்வளவு பெரிய உலக நிகழ்வு நடக்கும் போது நம்ம மாத்திரம் நல்லா இருக்கணும்னா என்ன விளையாட்டா? சும்மா மக்கள் எப்ப பார்த்தாலும் டிவி பார்க்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஷாப்பிங் போகணும். ஊர்ல எவஞ்சத்தா என்ன நமக்கு மாத்திரம் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னா குறிப்பிட்ட அளவுக்கு தானே தம்பி அதெல்லாம். அதனால நிறைய நல்ல மாற்றங்கள் நடக்கும் தம்பி இந்தியால. ஆனா அதுக்கு நடுவுல ஒரு கஷ்டத்தை தாண்டிதான் இந்தியா வரணும். குழந்தை பேக்கும் போது வலிச்சதுக்கு அப்புறம் தானே குழந்தை வெளியே வருது. இப்ப எதுக்கு திடீர்னு சவுத் கொரியா அவங்க சோதனை பண்ணிருக்காங்க தம்பி? இன்னைக்கு வந்து நார்த் கொரியால இருந்துதான் அமெரிக்காவுக்கு எல்லா ஆயுதங்களும் சப்ளை ஆகுது. அமெரிக்காவுடைய பிரச்சனை என்னன்னா, அமெரிக்கா ரொம்ப காலமா வட்டி கடைக்காரன் மாதிரி வெறும் பணத்தை மாத்திரம் கண்ட்ரோல் பண்ணா போதும், உற்பத்தியை கண்ட்ரோல் பண்ண வேணாம், ஃபேக்டரி எல்லாம் மூடி போட்டான். அதனால அந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரோனு அது இது இந்த தொழில்நுட்பத்துக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அமெரிக்க ஃபேக்டரிகள்ல எதுவும் தயாராகல. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெவ்வேறு இடங்கள்ல இருந்து தயார் பண்ணி உள்ள கொண்டு வந்துகிட்டு இருக்கான் அமெரிக்காக்காரன். இப்ப கப்பல்லாம் நிக்க போகுது, இவங்க வேற இதாகும் போது என்ன ஆகுதுன்னா, இப்ப அவன் நம்பி இருக்கிறது சவுத் கொரியாவை நம்பி இருக்கிறான். இப்ப நார்த் கொரியாக்காரன் இந்த சைனாக்காரனுடைய கூட்டாளி, அவன் மிசைல் விட்டுக்கிட்டு இருக்கான்னா என்ன அர்த்தம்? இதுல இருந்து நம்ம என்ன பாடம் கத்துக்கலாம்னா, எங்கேயோ ஒரு டயத்துல சைனாக்காரன் தைவானை அட்டாக் பண்ண போறான். அவன் அட்டாக் பண்ணும் போது வேற வழி இல்லாம அமெரிக்கா வந்து தைவானுக்கு உதவாத நிலைமை வரப்போகுது. அந்த டயத்துல நாங்க இருக்கோம் பாரு அப்படின்னு சொல்றதுக்கு இப்பயே மிசைலை விட்டுட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கிறான் நார்த் கொரியா. நார்த் கொரியா வேற யாரும் கிடையாது, சைனாவுடைய ஒரு இடது கைன்னு வச்சுக்கோங்க. ஆனா இது உலகம் ஃபுல்லா வந்து அடிச்சு நார போறோம். வந்து நம்ம வந்து சண்டைக்கு போகாம ஓரமா இந்தியா மக்கள் இருந்து, இந்திய அரசாங்கம் எல்லாருக்கும் நண்பனா இருந்து, எவனுக்கு ஆயுதம் தேவைப்படுதோ இந்த மாதிரி இந்த மிசைலு ட்ரோனு இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு நம்ம சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு கரண்ட்டை நம்மளே உற்பத்தி பண்ணி நம்ம புள்ள குட்டிக்கு சோறு கீரை போட்டுக்கிட்டு இங்க அமைதியா வளர்ந்தோம்னா கடவுள் இருக்கான். அவன் நம்மளுக்கு ஒரு பிரமாதமான ஒரு தலைவரை கொடுத்திருக்கிறான். அந்த தலைவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம், அதிபுத்திசாலி கூட்டம் இருக்குது. கரெக்டா செஸ் காயின்னா நகர்த்துறாங்க. சோ இதெல்லாம் நம்ம பொறுமையா இருந்தோம்னா அடுத்த 10 வருஷம் இந்தியாவுடைய வருஷம் தம்பி. எப்பயுமே ஒரு போர் நடக்கும் போது போருக்கு சப்ளை சர்வீஸ் பண்றவன் தான் பணக்காரன் ஆவான். போருக்கு போறவன் ஜெயிச்சா கூட ஏழையா போயிடுவான். சப்ளை சர்வீஸ் பண்றவன் பாத்தீங்கன்னா அவன் தான் வந்து பெரிய ஆளாவான். இப்போதைக்கு நம்ம வந்து போருக்கு வேண்டிய ஆயுத அஸ்திரங்களை செஞ்சு கொடுக்குற ஆளா? மோடி முதல்ல ஆயுதம் செய்யணும் நம்மளே அப்படின்னு சொல்லும் போது இங்க எல்லா பயலோட சிரிச்சானுங்க. மகாபலிபுரம் தானே அந்த இது போட்டாரு, மீட்டிங் போட்டாரு. அப்ப எல்லா பேரும் சிரிச்சானுங்க, நம்ம ஆயுதம் செய்ய போறோமா? இவங்க டாய்லெட்டே இல்லாத ஊரு, ஏழைகள் உள்ள ஊரு, தளவாடங்கள் உற்பத்தி கொண்டு வரதுக்கு அவ்வளவு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. பைத்தியக்கார பயலுங்க. நம்ம எங்க ஊர்ல ஏழை இருக்கான் யாரு இல்லைன்னா அதுக்காக தொடர்ந்து எல்லாரும் எப்பயுமே ஏழையாவே இருந்துடுறதா? என் ஏழைய பணக்காரன் ஆக்குறது தான்டா என் வேலை. பணக்காரன் ஆக்கணும்னா உற்பத்தியை பெருக்கணும். ஐயோ ஏழை இருக்கான்
அதனால நான் எந்த வகையிலும் படிக்க மாட்டேன், ஐஐடி கட்ட மாட்டேன், உற்பத்தி செய்ய மாட்டேன், ராக்கெட் விட மாட்டேன், எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணவே மாட்டேன். ஏன்னா ஏழை இருக்கான்னா எத்தனை வருஷம் தான் இந்த ஏழை பாடத்தை கத்துக்கிட்டு இருப்பீங்க? இன்னைக்கு ஏழையா இருக்கிறவன் தொடர்ந்து ஏழையாவே சாகணுமா? ஒரு நாள் நாங்களும் எங்க ஊரும் கொஞ்சம் ஒரு டீசென்டான ஊர் ஆக வேணாம். 148 கோடி புள்ள இருக்கு இங்க. ஏன்னா மக்கு புள்ளையா? எத்தனை புள்ள புத்திசாலி புள்ள. ஆனா இப்போ இங்க ஒரு இருக்கிற கருத்தை புத்திசாலி எல்லாரும் எல்லாம் பதிவு பண்றாங்கல்ல, மோடி வந்து எல்லாருக்கும் கேஸ வந்து ஊக்குவிச்சாரு, இப்ப பாத்தியா எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்றாங்கல்ல, அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அதாவது மோடி வந்து எல்லாருக்கும் இருக்கும் போது கொடுத்தாரு. இப்ப இல்லாத சூழ்நிலையில கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்ல அவருக்கு. அப்ப நாம என்ன செய்யணும்? ஐயா சாமி நீ இருக்கும்போது கொடுத்தேன்னு நன்றி உணர்ச்சியோட, உனக்கு இல்ல அதனால நீ கொடுக்க முடியல, பரவாயில்ல கண்ணுன்னு நீ சொல்லணும். உனக்கு கஷ்டம் இருக்கும்போது அந்த ஆள் அவன் கூட நின்றான்ல, இப்ப அவனுக்கு கஷ்டம் இருக்கு, நீ கூட நிக்கணுமா இல்லையா? நீ ஏண்டா நம்ம அப்ப நம்மளுக்கு கஷ்டப்பட்டு நம்மளுக்கு சோறு போட்டான், இன்னைக்கு அப்பனுக்கே உடம்பு சரியில்லை படுத்து கிடக்குறான். இப்ப நாம தானடா அப்பனுக்கு நீ கூட நிக்கணும். நீ இத்தனை நாளா கொடுத்த, இன்னைக்கு கொடுக்கலன்னு அப்பனை போய் அடிப்பியா? என்ன நன்றி உணர்ச்சி? இப்படியா இருக்கணும் ஒரு நாட்டு மக்கள்? நாட்டுப்பற்று வேணாமா? இப்ப பாருங்க, இந்த அமெரிக்கால இந்த போர் பேர் என்ன, நினைவு மண்டபத்துக்கு முன்னாடி ஒரு இந்திய பையனும் ஒரு பொண்ணும் சேர்ந்து டான்ஸ் ஆடின மாதிரி ஒரு டிக்டாக்ல வீடியோ போட்டிருக்கானுங்க. அந்த நினைவு மண்டபம் பக்கத்துல இதுக்கு முன்னாடி நிறைய தடவை வீடியோ போட்டிருக்கானுங்க நிறைய பேரு. ஆனா இப்ப அந்த வீடியோ போட்ட உடனே அந்த ஊர் மக்கள் பயங்கரமா கொந்தளிச்சு, நீ எப்படி அந்த வீடியோ போடலாம், நாட்டுப்பற்று இல்லையா, எங்களுடைய சோல்ஜர்ஸ் செத்தது வந்து நீ வீடியோ போடுறதுக்காகன்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்டானுங்க. இப்ப அவன் அந்த அமெரிக்கால இருந்து இப்ப துரத்த போறானுங்க. அப்ப ஒவ்வொரு நாடும் அந்தந்த நாடு மேல நாட்டுப்பற்றோட இருக்குது. இவங்களுக்கு இருக்குதா இங்க? இந்த இளைஞர்கள் இங்க வந்து நிறைய நாடுகள்ல பாத்தீங்கன்னா கட்டாயம் 12ஆம் கிளாஸ் முடிச்ச உடனே 2 வருஷம் ஆர்மியில போய் சர்வீஸ் பண்ணணும். ஆர்மியில சர்வீஸ் பண்ணவனுக்கு தான் எம்எல்ஏ எம்பியா நிக்கக்கூடிய தகுதியே இருக்கு அந்த ஊர்கள்ல எல்லாம். இந்த வெட்டி பயலுக ஊர் அடிச்சு உலையில போட்டுட்டு சரக்கு வித்துக்கிட்டு, அப்பங்காரன் எம்எல்ஏ இருப்பான், இது மினிஸ்டரா இருப்பான், இவன் ஊர் மேய்ஞ்சுக்கிட்டு 10 கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டு ஆட்டம் கட்டி ஆடிக்கிட்டு தருதல நாய் இவங்க அப்பன் பேரை சொல்லிட்டு வந்து நிக்கும், என்ன எம்எல்ஏ ஆக்குன்னு சொல்லிட்டு அரசாங்கத்தை டெண்டர் வாங்கிக்கிட்டு தருதல பயலுக. அவன் மிடில் கிளாஸா இருக்கிறவன், ஏழையா இருக்கிறவன், கிராமத்துல இருந்து சோல்ஜரா இருந்து அங்க செத்து சுண்ணாம்பாய்கிட்டு இருக்கோம். அந்த பரதேசி பண்ணிங்க இங்க வந்து இவங்க தலைவரணும் ஒன்று சினிமால வந்து நடிச்சுக்கிட்டு தலைவின்ட்டு வந்து நிக்கீங்க பரதேசி பண்ணிங்க. இதனாலதான் அந்த பரதேசிங்களுக்கு நாட்டுப்பற்றுனா என்னன்னு தெரியல. 2 நாள் சோறு இல்லாம கஷ்டப்பட்டா தெரிஞ்சிருக்கும். கஷ்டமே படாம 600 வருஷமா போர் இல்லாம வாழ்ந்துருச்சு தம்பி. என்னங்க போரே கிடையாதுல்ல, இதுக்கு என்னைக்கு போற பாத்துருக்கு? இன்னைக்கு பார்த்ததே கிடையாது. நியூஸ் பேப்பர்ல தான் பாத்துருக்கு. பரதேசிங்க எங்கேயோ எவனோ அடிச்சானாண்டா மச்சான் ஊத்துறா அப்படின்னு சொல்லி பார்ல உட்காந்து பேசுங்க. போர்னா என்ன? ஸ்ரீலங்கால நடந்தது இல்ல, கண்ணு முன்னாடியே தன் பொண்டாட்டி பிள்ளைகளை கற்பழிச்சு தலையை வெட்டி கொன்னாங்கல்ல, அதுதான் போர். இதுங்க யாரும் போரை பாத்துச்சுங்க? பரதேசிங்க. அதனால இதுகளுக்கு நாட்டுப்பற்றுனா என்னன்னே தெரியல. எல்லாம் சந்தோஷமா இருக்கிறது ஷாப்பிங். அவன் எவ்வளவோ பிரச்சனையில இருக்கு, ஷாப்பிங்னா அதுகளுக்கு பெரிய விஷயம். இந்த சட்டை வாங்கலாமா, இதுக்கு இது மேட்ச் ஆகுமா, இவ்வளவுதான். அப்ப இந்த மாதிரி ஒரு சமூகத்தை கூட்டத்தை வச்சுக்கிட்டு அப்ப அதுக்கு ஒரு தலைவனா இருக்கிறவன் என்னத்தை தான் செய்வாப்ல பாவத்தை. நம்ம இது ஒரு வகையில ஒரு பிரச்சனை வரும்போதுதான் தம்பி அது ஒரு கேள்விகள் பிறக்கும். கேள்விகள் பிறக்கும் போதுதான் ஒரு சமூகம் வந்து ஒழுக்கம் பெறும். ஒரு கொஞ்சம் பிரச்சனை வரட்டுமே, அப்படியே பிரச்சனையே இல்லாம இதுக்கு சிரிச்சுக்கிட்டே இருந்து என்ன செய்ய போகுது? கொஞ்சம் தான் கஷ்டப்படட்டுமே. அப்படித்தான் எனக்கு தோணுது. கொஞ்சம் நம்ம மோடியுமே ரொம்ப காப்பாத்த கூடாது. நானே எனக்கு மோடி பக்கத்துல இருந்து சொல்ற வாய்ப்பு இருந்தா ரொம்ப ஓவரா அதுகளுக்கு எல்லாம் காப்பாத்தாதீங்க, கொஞ்சம் தான் கேஸ் இல்லாம இருக்கட்டுமே. இப்ப என்னவா, இண்டக்ஷன் அடுப்பு வச்சு சமைக்க பழகட்டும், பெட்ரோல் டீசல் எல்லாம் கூடட்டும், என்னவா கொஞ்சம் நடந்து பழகட்டும், இல்ல சைக்கிள் ஓட்டட்டும். அதாவது தருதலைங்க தெரியும் என்ன நாடுனா என்னன்னு. இவங்களுக்காக எல்லாரும் போய் செத்து சுண்ணாம்பாயி எல்லாம் பண்ணி கொடுப்பானுங்களாம். இது உட்காந்து தின்னு நாடகம் பார்த்துட்டு விஜய்க்கு கூட்டம் சேர்க்குங்களாம் பரதேசி. இதெல்லாம் எப்போ ஒரு மாசமாச்சு ஆகுமா முடிவுக்கு வர்றதுக்கு? தம்பி இந்த போர் வந்து 2 இடத்துலதான் முடியும். ஒண்ணு, இந்த ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி மிசைலு அப்புறம் அந்த ட்ரோன் எல்லாம் தீர்ந்து போகணும். அது தீர்ந்து போகுமா அப்படின்னா தீர்ந்து போகாது. ஏன் போகாது? ஏன்னா பின்னாடி சைனாவும் ரஷ்யாவும் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அவனுக்கு. அப்படி இல்லையா, அமெரிக்காக்காரன் அணுகுண்டை போட்டு அந்த ஏரியாவை அந்த மலைப்பாங்கான இடத்துல இருந்து அவன் அனுப்பிக்கிட்டு இருக்கான். அந்த மலைப்பாங்கான இடத்துல அவன் குண்டை போடணும், அணுகுண்டை. அமெரிக்கா போடுமா? போடாது.
இல்ல என்ன செய்யணும்னா பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ உள்ள இறக்கி உள்ள போய் சண்டையை வந்து பெருசாக்கணும். அது நடக்குமா? அது நடந்ததுன்னா இந்த போர் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது இல்லாம இந்த போர் முடியறதுக்குரிய வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா அமெரிக்கா அணுகுண்ட போடாம இருந்தாலும் ஒருவேளை சவுதி அரேபியாவோ இல்ல வேற யாரையாவது வச்சு அணுகுண்ட போட விட்டுட்டு நாங்க போடல அவங்க போட்டாங்கன்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இது அணுகுண்டே கிடையாதுன்னு சொல்லுவானுங்க. எல்லா டிராமாவும் ஆடுவானுங்க பிராடு பசங்க. இது எப்படி எது வேணாலும் போகும். சோ இந்த போர் வந்து இந்த போர் நின்றுக்கணும்னா 1.5 வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நின்றுக்கணும் தம்பி. அன்னைக்கு நிக்கல போர் கண்டினியூ ஆகுதுன்னா இது வந்து நிக்கிற மாதிரி தெரியல. எங்க தெருவுக்கு வந்து யானையை வச்சு வித்த காட்டுறா அப்படின்னு யானை கிட்டயா சொல்லுவானுங்க? பாகம் கிட்ட தானே சொல்லுவோம். ஆமா, நீ இந்த ஊருக்கு வந்து வித்த காட்டுறா எல்லாரையும் போட்டு ஆடுறா அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லுது, யானை அமெரிக்கா செய்யுது. இப்ப யாரு பலசாலி? அமெரிக்காவா? அமெரிக்க மக்களா சொல்றானுங்க ஈரான போய் அடின்னு? கிடையாது, இஸ்ரேல் தான் சொல்லுது ஈரான் அடின்னு. இஸ்ரேல் சொன்னதுதானே அமெரிக்கா கேக்குது. இந்த இன்னைக்கு இந்த நெத்தனியாகு இருக்கானே அந்த ஆளு இந்த குஷ்னர் குடும்பத்துக்கு இன்னைக்கு நேத்து இல்ல 35 வருஷமா அவன் க்ளோஸ். அமெரிக்காவுக்கு போனா குஷ்னர் குடும்பத்துல தான் தங்குவான். இந்த குஷ்னர் குடும்பத்துல அப்ப ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கிற பரவான் ஜெரப் குஷ்னர்ன்ற பையன், ஸ்கூல் பையன். அப்ப இந்த ஸ்கூல் பையன் ஜெரப் குஷ்னரை அன்னைக்கு அமெரிக்க ஜனாதிபதி கிடையாது, சாதாரண ரியல் எஸ்டேட் புரோக்கரா இருக்கிறாரு ட்ரம்ப் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்புறமேட்டு ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதி ஆகுறாரு. கதை எப்படி இருக்கு பாருங்க. இப்ப இஸ்ரேலுக்காரன் தான் அங்க இருக்கிற 2 கட்சிகளையுமே கண்ட்ரோல் பண்றான். அரசியல் கட்சிகளையுமே கண்ட்ரோல் பண்றவன் இஸ்ரேல் குடும்பத்தினர் தான், அந்த யூதர்கள் தான் கண்ட்ரோல் பண்றான். அவனுக்கு வேண்டியவனுடைய பையனை ட்ரம்ப் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி இவாங்கா ட்ரம்ப்புக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கல்யாணம் மூலியமா அந்த உறவை வந்து தீர்மானம் பண்ணி அதுக்கப்புறம் மாமனாரை வந்து அமெரிக்க ஜனாதிபதி ஆக்கி அப்படி ஜனாதிபதியான மாமனாரை வச்சே இந்த போரை பண்றானே, இது யதார்த்தமா நடந்ததா? நிறைய பேருக்கு இவாங்கா ட்ரம்ப் கல்யாணம் பண்ண ஆளு 35 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து இஸ்ரேல் பிரதமருடைய ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இன்னைக்கு நேத்து இல்ல, 35 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஆளு வந்து அமெரிக்காவுக்கு போய் அவங்க வீட்டுலதான் தங்கி இருக்கிறாரு. அது ஏதோ ஒரு பேட்டியில சொல்லும் போது அந்த ஆளு சொல்றான். அதுக்கப்புறம் போய் தேடி பார்த்தாதான் அந்த 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 குஷ்னர் குடும்பத்துல உள்ள அவங்க அப்பா மேல ஒரு கேஸ் இருந்திருக்கு. அந்த கேஸ அவன் ஒரு 2 வருஷம் தண்டனை வேற அனுபவிச்சிருக்கிறான். அதுல ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனை வந்து பார்டன் பண்ணி அவனுக்கு வெளியே விட்டுருக்கானுங்க. இதெல்லாம் இன்னைக்கு நேத்து இல்ல தம்பி, இது ஒரு பெரிய இஸ்ரேல் வந்து சூப்பரா கேம் நகர்த்துதுப்பா. ட்ரம்ப் வேற வழி இல்லாம அங்கதான் உட்கார்ந்து இருக்கிறான். நம்ம இந்தியா வந்து கரெக்டா இருக்கு. இவங்க மாதிரி பெரிய ஆளுங்க கிட்ட எல்லாம் முதல்ல கிட்ட மாற்றக்கூடாது இந்தியா. அதனாலதான் இஸ்ரேலோட ஃப்ரெண்டா இருக்கு இப்போதைக்கு. அது நமக்கு நல்லதுதான். நம்ம பிள்ளைங்க ஒரு 148 கோடி பிள்ளைகளுக்கும் வேலை வாய்ப்பு, சாப்பாடு, பாதுகாப்பு எல்லாம் கொஞ்சம் அஷ்யூர் பண்ணலாம்.